வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் பல கடைகள் போலி பொருட்களை விற்பனை செய்கின்றன. இயர்போன்கள், சார்ஜிங் கேபிள்கள் மற்றும் பிற தொடர்புடைய பொருட்கள் உட்பட பல மொபைல் போன் துணை கடைகளில் இருந்து 1625 போலி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அறிவித்ததாக அல் சியாசா நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அவசரகால குழுக்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பிரச்சாரங்கள் மீறல்களில் ஈடுபட்ட கடைகளுக்கு எதிராக வழக்கு தொடர வழிவகுத்ததாகவும் அதன்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. முக அங்கீகாரம் கட்டாயம். சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கள் வருகையை சரிபார்க்க முக அங்கீகாரம் இப்பொழுது கட்டாய நடைமுறையாக காணப்படுகின்றது. இந்த நடவடிக்கை மே 29 அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி இயக்குநரகத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களும் அட்டவணையின்படி தங்கள் முக அம்சங்களை பதிவு செய்ய சுபானில் உள்ள புதிய நிர்வாக கட்டடத்திற்கு செல்ல வேண்டும் என்று TGCA வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அட்டவணையை பின்பற்ற தவறியதாலோ அல்லது சில துறைகளில் பணி நிலைமைகள் மற்றும் ஷிப்ட் முறைகள் தொடர்பான காரணங்களாலோ பல ஊழியர்கள் பதிவை முடிப்பதில் தடைகளை எதிர்கொண்டதாக வட்டாரங்கள் செய்தித்தாளுக்கு தெரிவித்திருக்கின்றன. இது வருகை நடைமுறைகளின் வழக்கமான தன்மையை பாதித்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்புடைய முன்னேற்றத்தில் சிவில் விமான போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் ஊழியர்களுக்கான முக அம்சங்கள் பதிவு காலத்தை நீட்டிக்குமாறு TGCA இயக்குனர் ஜெனரல் பொறியாளர் ஹமோத்தல் சபாவிடம் அதிகாரப்பூர்வ கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. முத்தன்னாவலாக குத்தகைக்காரர்கள் ஜூலை 30 வெளியேற்றப்பட வேண்டும் என்ற காலக்கெடுவை எதிர்கொள்கின்றனர். முத்தன்னா வளாகத்தை நிர்வகிக்கும் நிறுவனம் மூலம் நிதி அமைச்சகம் அனைத்து குத்தகைக்காரர்களும் ஜூலை 30 புதன்கிழமைக்குள் வளாகத்தை முழுமையாக காலி செய்து குத்தகைக்கு விடப்பட்ட வளாகத்தை ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது என்று அல் சியாசா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. குத்தகைக்காரர்களுக்கு அனுப்பப்பட்ட அறிவிப்பில் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஒப்படைப்பு செயல்முறையை தொடங்க வளாக நிர்வாகத்துடன் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு நிறுவனம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. முத்தன்னா வளாக சொத்தை வெளியேற்றுவது தொடர்பாக நிதி அமைச்சகம் நிறுவனத்துக்கு அனுப்பிய கடிதத்தில் கூட்டாண்மை சட்ட விதிகளின் கீழ் பொது ஏலத்திற்கான முத்தன்னா வளாக திட்டத்தை அங்கீகரித்து பொது தனியார் கூட்டு திட்டங்களுக்கான உயர்குழு வெளியிட்ட முடிவுக்கு இணங்க இந்த வெளியேற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கடிதம் அனுப்பப்பட்ட நாளிலிருந்து அதிகபட்சமாக 30 நாட்களுக்குள் அனைத்து வணிக மற்றும் குடியிருப்பு அலகுகள் உட்பட முழு வளாகத்தையும் காலி செய்ய வேண்டியதன் அவசியத்தை கடிதம் வலியுறுத்தி இருக்கின்றது. இருப்பினும் இந்த நடைமுறை சட்டவிரோதமானது என்பதை சட்ட வல்லுநர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். ஏனெனில் இடிப்பு அனுமதிக்கும் பிறகுதான் வெளியேற்றத்தை மேற்கொள்ள முடியும். மேலும் குத்தகைக்காரர்களுக்கு 6 மாத கால அவகாசம் வழங்கப்படுகிறது. புதுப்பித்தல் சந்தர்ப்பங்களில் குத்தகைக்கு விடப்பட்ட சொத்தை வெளியேற்றுவது மற்றும் வெளியேற்றுவது தேவையில்லை. தொடர்புடைய மேம்பாட்டில் முத்தன்னா வளாக திட்டத்தின் நவீனமயமாக்கல், மேம்பாடு, பழுதுபார்ப்பு, தீவிர பராமரிப்பு, மேலாண்மை செயல்பாடு மற்றும் அவ்வப்போது பராமரிப்பு தொடர்பான பொது ஏல எண் 2/2025 ஏலங்களை சமர்ப்பிக்க பொது தனியார் கூட்டாண்மை ஆணையம் அழைப்பை அறிவித்திருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.05 குவை தீனார்கள் ஆகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.31 குவை தீனார்கள் ஆகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.92 குவை தீனார்கள் ஆகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.79 குவை தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவை தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 281.74 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 985.74 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.05 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern.
It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.